உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வருகிற 25ஆம் தேதி பங்குனி உத்திரம், அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 24ஆம் தேதியே உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் தொடங்குது. என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், முக்கியமா யார் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 12வது மாதம் பங்குனி, 12வது நட்சத்திரம் உத்திரம். இது இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் எல்லா கோவில்களையும் திருக்கல்யாணம் நடக்கும். சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா அது பங்குனி உத்திரம் தான். நீங்க பாருங்க, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய கோவில்களாக இருந்தாலும் சரி, அது முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். கூடவே தெய்வங்களினுடைய திருக்கல்யாணம் நடந்த நாள் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரம். 24ஆம் தேதியே உத்திர நட்சத்திரம் தொடங்குது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருது. நம்முடைய வழிபாடுகள் இந்த தைப்பூசம், வைகாசி, விசாகம், பங்குனி உத்திரம் இதெல்லாம் அந்த நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து வருகிற போது அந்த வழிபாடு செய்யணும். அப்ப 24ஆம் தேதியே உத்திர நட்சத்திரம் தொடங்கி அதன் பிறகு பௌர்ணமி திதி தொடங்கி அது 25ஆம் தேதி மதியம் வரைக்கும் இருக்கு. கோவில்கள்ல 25ஆம் தேதி பங்குனி உத்திரத்துக்கு சிறப்பு வழிபாடுகள்லாம் இருக்கும். இதை யாரு முக்கியமா போய் கலந்துக்கணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இன்னும் திருமணம் அமையலையோ, பல வருஷமா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு இன்னும் வரன் அமையவே இல்லை, வரன் வருது ஆனா கடைசி நேரத்துல தட்டி போயிடுது, இந்த மாதிரி சரியாக திருமண வரம் அமையாதவர்கள் அல்லது திருமண வாழ்க்கை நல்லா இல்லை, கல்யாணம் பண்ணணும் ஏதோ பேருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது, எப்போ பார்த்தாலும் சண்டை தான், இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களும், தம்பதிகளுக்குள் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெருகுவதற்காகவும் நல்லபடியாக திருமண வாழ்க்கை, திருமண வரம் அமையவும் பங்குனி உத்திரம் அன்றைக்கு கோவில்களில் நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தை போய் பாருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அங்கே போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக யாரெல்லாம் பங்குனி உத்திரத்துக்கு போய் தெய்வங்களினுடைய திருக்கல்யாணம் பார்க்குறாங்களோ அவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் கைகூடும். திருமணம் ஆனவர்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமான் யார்? கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள். நான் ஏற்கனவே முருகன் பற்றி உங்களுக்கு நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். முருகனுக்கு உகந்த நாட்கள் தைப்பூசம், வைகாசி, விசாகம், பங்குனி உத்திரம். இப்படி வரக்கூடிய நாட்களில் நான் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது, உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருங்க. அந்த நட்சத்திரம் திதி தொடங்குற நேரத்திலிருந்து விரதம் இருந்து திருக்கல்யாணம் பார்த்த பிறகு அந்த விருந்து சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்வது என்பது ஒரு வகை. அல்லது நாங்கள் பால் மட்டும் எடுத்துக்கிறோம், பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறோம், இந்த மாதிரி விரதம் இருப்பதும் ஒரு முறை. எங்களால் விரதம் இருக்க முடியாது, நாங்கள் அலுவலகத்துக்கு போகிறோம், நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். நம்முடைய உடல் நலன்தான் முக்கியம். வழிபாடு என்பது கடவுளிடம் முழுமையாக நம்மை ஒப்படைத்து செய்வது. முருகா, இதை உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ எனக்கு நடத்தி வை என்று நாம் மனம் உருகி வேண்டுவதைத்தான் முருகன் பார்ப்பானே தவிர நீ விரதம் இருதையா என்றெல்லாம் முருகன் கேட்க போறது இல்லை. அதனால சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அம்மா நான் விரதம் இருக்கலைன்னா ஏதாவது தப்பாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய உடல் நலனையும் நீங்க பார்த்துக்கோங்க. பங்குனி உத்திரம் அன்றைக்கு முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்வது, பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அங்கே போய் வழிபாடு செய்வது, திருமண வரம் அமையணும் என்று காத்திருப்பவர்கள், நல்லபடியாக திருமண வாழ்க்கை வேண்டும் என்று இருப்பவர்கள் நிச்சயமாக போய் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த பங்குனி உத்திர நாள். யாராவது உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இருந்தீங்கன்னா, நான் உத்திர நட்சத்திரம் பத்தி ஏற்கனவே நான் வேற வேற பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். உத்திர நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கோவில்கள் போகணும், இப்போ எப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாராவது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்தாலும் வருகிற 25ஆம் தேதி அன்னைக்கு தான் கோவிலெல்லாம் வழிபாடு வச்சிருக்கிறாங்க. இதுவே நீங்க பௌர்ணமிக்கு வழிபாடு பண்றதா இருந்தா, நான் பௌர்ணமி வழிபாடெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பௌர்ணமி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் 24ஆம் தேதி இரவு தான் பௌர்ணமி திதி, அடுத்த நாள் இரவு பௌர்ணமி திதி முடிஞ்சிடும். அதனால நீங்க பௌர்ணமி வழிபாடு செய்யணும் அப்படின்னா 24ஆம் தேதி இரவு அந்த வழிபாடு பண்ணுங்க. 25ஆம் தேதி காலையில நீங்க கோவில்களுக்கு போய் திருக்கல்யாணம் பார்த்து வழிபாடு செய்யலாம். இப்படி முக்கியமான நாட்கள் வருகிற போது கோவில்களுக்கு போய் நாம் வழிபாடு செய்தால், நம்முடைய வேண்டுதலை இறைவனிடம் சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை.
அதுலேயும் இந்த பங்குனி உத்திரம் எதற்கான வழிபாடுனா திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கவும் நல்ல திருமண வரம் அமையவும் அதுக்குன்னே இருக்கக்கூடிய வழிபாடு. யாருக்கெல்லாம் இது தேவையோ பங்குனி உத்திரம் அன்றைக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோமே, அமெரிக்காவில் இருக்கிறோம், லண்டனில் இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது பேசுவாங்க. உங்களுடைய நாட்டில் எப்போ பங்குனி உத்திரம் தொடங்குது, அந்த திதி எப்போ தொடங்குது, அந்த நட்சத்திரம் எப்போ தொடங்குதுன்றதை பார்த்து நீங்கள் உங்களுடைய பூஜை முறைகளை செய்யலாம். யார் ஒருவர் பங்குனி உத்திரம் அன்று இறைவனிடம் போய் வழிபாடு செய்து வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும், திருமண வரம் கைகூடும் என்பது நம்பிக்கை. யாருக்கு தேவையோ அவங்க பயன்படுத்திக்கோங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.